இப்போ சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கால் வந்து மரத்து போகுது அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, நீங்கள் வந்து காலை தண்ணியில் வெதுவெதுன்னு தண்ணியில் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடலாம். அப்படி இல்லை ரொம்ப இரிட்டேஷன் இருக்குதுன்னா வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து வாட்டரில் போட்டுட்டு கால் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சென்சேஷன் வந்து கொஞ்சம் மாறும், அந்த எரிச்சல் சென்சேஷன் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடலாம். இதுலேயும் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா வந்து உங்கள் டாக்டரை பாருங்கள். நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நரம்பு இரிட்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கான உள்ள மெடிசன்ஸ், அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை தவிர வந்து உங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கப்போ நரம்பு இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும். பிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நர்வ் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகும். இதை தவிர விட்டமின் B12 நிறைய உள்ள பொருட்களை எடுத்துக்கோங்க. விட்டமின் B12 சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.